இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மிலிட்டரி மேன் போன் பேசிட்டு போகும்போது அவருடைய பர்ஸை கீழே போட்டு போயிட்டாரு. உடனே இந்த பொண்ணு அந்த பர்ஸை எடுத்து பாக்குறாள். அதுல நிறைய பணம் இருக்கு. உடனே அந்த மிலிட்டரி மேன் பின்னாடியே ஓடி போய் அவர்கிட்ட பர்ஸை கொடுக்கறாங்க. அவரும் அந்த பர்ஸை வாங்கிட்டு, ரொம்ப நன்றி மேடம், எங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக இந்த பணத்தை நான் வச்சிருக்கேன், கடவுள் மாதிரி உதவி பண்ணீங்கன்னு திரும்பவும் நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட இதுல நிறைய பணம் இருந்துச்சு, இதை நீங்க சுலபமா எடுத்துட்டு போயிருக்கலாம், ஏன் திரும்பவும் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, ஆமா, நான் நினைச்சிருந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா நம்மள படைச்ச கடவுள் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காரு, அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டே அவருடைய கைய பாக்குறாங்க. உடனே அந்த மிலிட்டரி மேன், உங்களுக்கு பணம் வேணுமா, நான் கொஞ்சமா குடுக்கறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல சார், எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, உங்க கையில இருக்க சிப்ஸ் பாக்கெட்டை குடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அந்த மிலிட்டரி மேன் அவரு கையில இருக்க அனைத்து சிப்ஸ் பாக்கெட்டையும் கொடுத்துறாரு. அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாள். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது அந்த பொண்ணு அவங்களுடைய பெக்கை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. உடனே அவரு அந்த பெக்கை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா நீங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, முதல்ல இந்த சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க. உடனே அவங்க அம்மா, உனக்கு எப்படி இந்த ஸ்நாக்ஸ் கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றான். இதை எல்லாத்தையும் அந்த மிலிட்டரி மேன் பாத்துக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த பொண்ணோட அம்மா, நான் உனக்கு இந்த வயசுல சம்பாரிச்சு உன்னை நல்லா பாத்துக்கணும், ஆனா நீ சம்பாரிச்சு என்ன பாத்துக்கிற, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் முழு பொறுப்பும் உன்னோட தலையில விடிஞ்சிருச்சு, எனக்கு மட்டும் கால் ஆக்சிடென்ட் ஆகலன்னா நான் சம்பாரிச்சு உனக்கு சேர்த்து வச்சிருப்பேன், இப்ப நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியா போயிருது, நான் எப்படி பணம் சம்பாரிச்சு உன்னோட கல்யாணத்தை நடத்த போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இந்த பொண்ணு, எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா, கடவுள் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காரு, அவரு கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மிலிட்டரி மேன் அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீங்க பேக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி பேக்க கொடுக்கறாரு. உடனே அந்த பொண்ணு, அவங்கதான் என்னுடைய அம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, எனக்கு எல்லாமே தெரியும், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமுமே தீந்துரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேக்க எடுத்துட்டு பிரிச்சு பார்த்தா அதுல நிறைய பணம் இருக்கு. அதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அவங்க அம்மா, இவ்வளவு பணம் எப்படி இங்க வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்பதாங்க தெரிய வருது அந்த மிலிட்டரி மேன் இவங்க பேசினதை எல்லாம் கேட்டுட்டு இவங்க கஷ்டத்துல இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், நேரா போய் பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அந்த பேக்ல வச்சு கொடுத்திருக்காரு. இந்த நல்ல மனசு யாருக்குங்க வரும்? இந்த மிலிட்டரி மேன் இந்த ஏழை பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.